ராகுல் ஸ்கூலோட பிரின்சிபல் பேசுகிறோம். டேனி, ஏய் பேசும்போது எல்லாரும் முன்னாடி பார்த்து பேச சொல்கிறா, திரும்பிக்கிறாங்கள. அம்மா தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம். கொஞ்சம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆஃபீஸ் ரூம் போங்க மேம். ஏதாச்சும் பிரச்சனை மேம்? இல்லை, நீங்கள் நேரில் வாங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம். ஓ, அவங்களுக்கு இவங்க அம்மாவா? குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். இப்போ மேம் ஏதாச்சும் பிரச்சனையா மேம்? இல்லை மேம், இப்போ ராகுல் வந்து சரியாக ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. எக்ஸாம்ஸில் எல்லாமே லோ ரேங்க்ஸு. நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு ரொம்ப கம்மியாக மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஏதாவது மென்டலி அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கானா? நீங்கள் போய் ஏதாவது செக் பண்ணுங்களா? இல்லையே, அவன் சரியில்லையே. ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்கான், பிஹேவ் பண்ணுறான். கிளாஸ் எல்லாம் சரியாக அட்டென்ட் பண்ணுறதில்ல. ஸ்கூலில் வந்தால் பாதி நேரம் தூங்குறான், சரியாக படிக்கிறதே இல்லை. அவனோட ரேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? அவனை நீங்கள் செக் பண்ணுறீங்களா? டெய்லி வீட்டில் படிக்கிறானா? செக் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். நீங்கள் நிறைய சீரியல் பார்ப்பீங்களா? மொபைல்ஸ் பார்ப்பீங்களா? அதெல்லாம் அப்புறம் எப்படி அவன் படிக்கிறான் நீங்கள் நோட் பண்ணாமல் இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இந்த பையன் கம்மியாக மார்க் வாங்குறான். இனிமேல் அவனோட கிரேட்ஸை பார்த்துக்கிறேன் மேம். நீங்கள் சோஷியல் மீடியாலாம் விட்டுட்டு பையனோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மேம். நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல ரேங்க் அவன் எடுக்கணும். ஓகே மேம். தேங்க்யூ. என்னங்க வந்ததும் வராதுமா சும்மா கத்திட்டே இருக்கீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? டீ வேணும், போட்டு கொடு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா? நானே டிப்ரெஸ்டா இருக்கேன். நானே டிப்ரெஷனா இருக்கேன். அங்க போங்க நீங்க வேற. நீ டீ போட்டு கொடு. டாடி, நான் சாட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கேன் டாடி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓடி சார், நீ என்ன பண்ற? விளங்கிடும் டேனி. டாடி கடவுளே, யாருமே டீ கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. முடியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் நிம்மதியாவே இருக்க முடியல. போன் பார்க்கறான். ஏய் டேனி, டேனி டீ கூட போட்டு மைக் குறா எல்லாரும் அவங்கலாம். விளங்கிடும். சாம்சங் சாம்சங் கிரிக்கெட் ஆட போலாமா? டேய் வேணாண்டா, வாடா கிரிக்கெட் ஆட போலாம். வேணாண்டா, நம்ம இங்கே வந்து போன்ல கேம் விளையாடலாம். சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ, பிரைஸ் லாட் பிரதர். ஃபர்ஸ்ட் நானே கூப்பிடணும்னு இல்லை. என்னாச்சு பிரதர்? எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படியா? வாங்க பிரதர், பேசுவோம் நம்ம. பிரைஸ் லாட்மா. சோதரம்மா கூப்பிட்டு வா. டேனி பிரைஸ் தூங்காத பாஸ்ட் மண்ட தலையும். ஏன் பிரைஸ் பிரைஸ் லாட்மா. சொல்லுங்க பிரதர், என்னாச்சு ஃபேமிலியில்? பார்த்துட்டு இருக்காங்க, இன்டர்நெட்லேயே இருக்காங்க. என் கூட ஒரு 2 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏமா, என்ன ஃபுல்லாக இன்டர்நெட்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சேடாக இருக்குமா நீனு? ஐயா, இது மாதிரி வந்து என்னோட வாட்ஸ்அப் ரொம்ப அன்வான்டட் மெசேஜ்லாம் ரொம்ப வருதுங்க ஐயா. அது அப்பா அம்மா கிட்ட சொன்னியா நீ ஃபர்ஸ்ட்? இல்லைங்க ஐயா, அது பயமா இருக்குதுங்க ஐயா. ஏன் சொல்லல நீனு? ரொம்ப பயமா இருக்குதுங்க. உன் நம்பர்லாம் தெரியாதவங்ககிட்டலாம் கொடுக்க கூடாதுமா. அவங்கள நீ பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ணிடு அவங்கள. இல்லைங்க ஐயா, என்னோட இது வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எடுத்து அவங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. நீ அதுலேருந்து வெளியே எக்ஸிட் ஆகிடு, புரிஞ்சுதா? அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? சிஸ்டர், நீங்கள் என்ன இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரதர் சொல்கிறாரு. போய் சொல்றா அவ. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி காம்படிஷன் போட்டு எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பார்க்குறாங்க. வீட்டு வேலையை பார்க்காம நீங்கள் ஃபுல்லாக ரீல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னது இது? நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளும் கரெக்டாக இருப்பாங்க. புரிஞ்சுக்கேன் பாஸ்டர். இனிமேல் நான்
வைஃபை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் பாஸ்டர். ஒரு நைஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி வெட்டுறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கு. அது தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சிருவாங்க. அதே போல தான் இன்டர்நெட் யூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஓரம் காட்டிடணும். ஃபுல்லா அதிலே அடிக்ட் ஆகிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். இப்போ சாம்சங் கூட ஸ்கூல்ல கிரேட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. அதான் நீங்க ஃபுல்லா இன்டர்நெட்ல போயிட்டீங்க. அவன் படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட்டான். அவன் நீங்க தான் அவனை பாத்துக்கணும் சிஸ்டர். ஃபுல்லா அவன் கேம் ஆடிட்டு இருக்கான் பாஸ்டர். ஏன்பா படிப்புல கவனம் செலுத்துப்பா, நல்லா படிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே பாஸ்டர். ஓகே போய் இல்லைன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே ஃபோனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே கடவுளை வேண்டிக்கணும், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். என்னடா பிட் எடுக்குதான்? நாம் எதை செய்தாலும் நல்லொழுக்கமாய் கிராமமாயும் செய்ய கடவோம். நன்றி, வணக்கம்.